பொய்யான ஒரு பிரச்சாரம். பெரியார் வந்துட்டு வளர்ப்பு பொண்ணை திருமணம் பண்ணிட்டாரு, பெரியார் வந்துட்டு அப்படி இருந்தார் இப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பிரச்சாரம் பண்ணோம்னா பெரியார் இப்படியான ஆள் சொல்லிட்டு இதுல மக்கள் சிந்திக்க மாட்டாங்கல்ல. அப்ப என்ன பெரியார் சொல்ற வந்துட்டு இன்னும் உனக்கு இதா இருக்கு. ஏன்னா பார்ப்பனித்த நேரடியா பெரியார் அடிச்சாரு. வரலாற்று எத்தனையோ தலைவர், புத்தர் முதற்கொண்டு எத்தனையோ தலைவர்கள் வந்துட்டு பார்ப்பனித்த எதிர்த்து போராடினாங்க. ஆனா பெரியார் மட்டும்தான். அதே மாதிரி சீமானுக்கு என்ன சிக்கல்னா, சீமான் நம்ம மட்டும் தான் போனவர் தான். நாங்க தான் பழக்கி விட்டோம், எங்க மேடையில தான் பேசினாரு, அண்ணெல்லாம் நல்லா தான் இருந்தாரு. ஆனா அவருக்கு என்ன சிக்கல்னா, அவருக்கு ஒரு அரசியல் கட்சி ஊடகம் தேவை. அவங்க சுயலாபத்துக்காக, அவங்களோட அரசியல் இதுக்காக பெரியார் வந்துட்டு சங்கிகள் சொல்ற மாதிரி பெரியார் வளர்ப்பு பொண்ணை இவங்க ஒன்று வச்சிருக்காங்கன்னா, பெரியார் வந்துட்டு கன்னடம், பெரியார் தெலுங்க அப்படின்னு சொல்லி இவங்க இது ஒரு பிரச்சாரங்க. சீமானும் RSSோட ஒரு அடியாளாயிட்டாருங்க. அதோட வடிவம் தான் இது. இப்ப இல்ல, திமுக தலைமை அவங்கள வந்துட்டு விமர்சனம் மோசமா பேசினாருங்க. இன்னும் அந்த அடியாள் இருக்கு, அதை சொல்லவே முடியாது. ஆனா நீங்க சங்கிகள் சொல்லவே தேவையில்ல. இன்னும் பெரியாரையும் இவங்க அக்கா கனிமொழி இன்னும் ரொம்ப கொச்சையா படுத்தி எல்லாம் பேசுறாங்க. இன்னும் நிறைய அந்த இதெல்லாம் இருக்கு. உலகம் முழுவதும் வந்துட்டு நம்ம பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கு, ஏழை பணக்காரன் என்ற நிலை இருக்கு, சுரண்டல் இருக்கு. ஆனா நம்ம இந்தியாவில் மட்டும்தான் ஒரு பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் சொல்ற சூழல் இருக்கு. வர்ணாசிரமம்னு ஒரு தர்மம்னு சொல்றாங்க. 2000 வருஷமா அது இருக்கு. அதை எதிர்த்து போராடினவர் தான் பெரியார். கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த வர்ணாசிரம தர்ம ஒழியணும், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி கொடுக்கணும், பெண்கள் வந்துட்டு முன்னேறுன்னு சொல்லிட்டு நான் வாழ்நாள் முழுவதும் போராடினவர் பெரியார். அது போராட்டம் மட்டும் இல்லாம அது ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பு மூலம் இந்த மக்களுக்காக நிறைய உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்காரு பெரியார். இன்னைக்கு இந்த இந்திய ஒன்றியத்திலே தமிழ்நாடு வந்துட்டு நம்ம தனித்துவமா இருக்கிறோம். ஏன் தமிழ்நாடு எதை எடுத்தாலுமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறாங்க. இவங்க எதை எடுத்தாலும் வந்துட்டு ஒரு மொழி போராட்டமா இருந்தாலும் சரி, ஒரு மண் சார்ந்த போராட்டமா இருந்தாலும் சரி, முதல்ல குரல் எழுப்புறாங்க. அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் தந்தை பெரியார் அவர்கள் தான். அது மாதிரி வந்துட்டு என்னன்னா, தன் வாழ்நாள் முதல் போராடிய பெரியார் வந்துட்டு இன்னைக்கு மறைந்து 50 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா 50 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா அவரை ஒற்றி தேர்தலுக்கு போகாத இந்த திராவிட இயக்கங்கள் இன்னும் நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இன்னும் இந்த மண்ணில் வந்துட்டு ஜாதி ஒழியணும், பெண்ணடிமை ஒழியணும், ஏற்றத்தாழ்வு ஒழியணும். அது வரைக்கும் வந்துட்டு இங்க பெரியார் வந்துட்டு இந்த மண்ணுக்கு தேவைப்படுவார். பெரியாரில் பார்த்து ஏன் சங்கி பயப்படுறாங்கன்னா, அவங்க எது புனிதமா இருக்கிறாருன்னா அதை பெரியார் அடிச்சு உடைச்சிட்டாரு. அவங்களோட அரசியல் இங்கே எடுபடுறதில்ல. ஏன்னா எல்லாத்துக்குமே பெரியார். இப்போ நீங்கள் சாதாரணமாக இப்போ நீங்கள் பாராளுமன்றத்தில் நம்ம புதுக்கோட்டை MP ஒரு திமுக MP பேசினாரு. நீங்கள் காஷ்மீர் இதுக்கு அப்பயே பெரியார் சொல்லியிருக்காரு. அவன் நாடு அவன் முடிவு பண்ணிக்குவாயா, உனக்கு என்னையா வேலைன்னு சொன்னாரு. காஷ்மீருக்கு அது அவனோட சுயநிர்ணயம் அவனே முடிவு பண்ண பெரியார் சொன்னாரு. இன்னைக்கு அந்த கருத்து வந்து பாராளுமன்றத்தை சொல்லும் போது, அந்த புதுக்கோட்டை MP அப்துல்லா அவர் சொல்லும் போது அந்த பாராளுமன்றத்தில் அவையில நீக்கிறாங்க. அது பெரியார் அந்த வார்த்தை இருக்கக்கூடாதுன்னு. அப்ப என்ன பெரியார் சொல்ற வந்துட்டு இன்னும் உனக்கு இதா இருக்கு. ஏன்னா பார்ப்பனித்த நேரடியா பெரியார் அடிச்சாரு. வரலாற்று எத்தனையோ தலைவர், புத்தர் முதற்கொண்டு எத்தனையோ தலைவர்கள் வந்துட்டு பார்ப்பனித்த எதிர்த்து போராடினாங்க. ஆனா பெரியார் மட்டும்தான் பார்ப்பனித்த நேரடியா எதிரின்னு வரையறுத்து இது வரைக்கும் நம்ம அமைப்புல கூட பார்ப்பனர் சேர்த்துறதா, பார்ப்பனரை எதிர்ப்ப இது வரைக்கும் கையாண்டுட்டு இருக்கோம். அவ எந்த வேஷத்துல வந்தாலுமே இங்க எடுபடுறது இல்லை. ஏன்னா பெரியார் பேசினா இது பெரியார் ஏற்படுத்திய விழிப்புணர்வு அவனுக்கு வந்துட்டு இதா இருக்கு. அப்ப என்னன்னா பெரியார் வந்துட்டு பொய்யான ஒரு பிரச்சாரம். பெரியார் வந்துட்டு வளர்ப்பு பொண்ணை திருமணம் பண்ணிட்டாரு, பெரியார் வந்துட்டு அப்படி இருந்தார் இப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பிரச்சாரம் பண்ணோம்னா பெரியார் இப்படியான ஆள் சொல்லிட்டு இதுல மக்கள் சிந்திக்க மாட்டாங்கல்ல. அப்படின்னா அவனோட வளர்ப்பு, அவனோட அந்த பார்ப்பனிய ஆதிக்கத்துக்கு தடையா இருக்கிறதாலதான் சங்கிகள் இதா இருக்குங்க இது வரைக்கும் சிக்கல். ஏன்னா அவன் அம்பேத்கர் கூட தலைவராக ஏத்துக்கிறான். அம்பேத்கரோட எங்களுக்கான ஆளுன்னு சொல்ல அர்ஜுன் சம்பத்தை முதற்கொண்டு அமித்ஷா முதற்கொண்டு சொல்றாங்க. ஆனா பெரியாரை வந்துட்டு அவனுக்கு இன்னும் இதா இருக்கு. பெரியார் பேரை கூட உச்சரிக்க மாட்டேங்கிறான். ஈவேரா தான் இன்னும் தினமலர் வந்து ஈவேரா தான் எழுதுறான். இதுக்கு காரணம் என்னன்னா பெரியார் அடிப்படையா நேரடியா பார்ப்பனியத்தை எதிர்த்தா இருக்கு. அதுதான் சிக்கல். அதே மாதிரி சீமானுக்கு என்ன சிக்கல்னா, சீமான் நம்ம மட்டும் போனவர் தான். சீமான் நல்லாது ஒரு வாசகம், மண்ணுக்கு போகும் வயதில் இந்த மண்ணுக்காக போராடியவர் எங்கள் தலைவர் தந்தை பெரியார் சொல்லலாம் பேசினவர் தான். நாங்க தான் பழக்கி விட்டோம், எங்க மேடையில தான் பேசினாரு, அண்ணெல்லாம் நல்லா தான் இருந்தாரு. ஆனா அவருக்கு என்ன சிக்கல்னா, அவருக்கு ஒரு அரசியல் கட்சி ஊடகம் தேவை. எல்லாமே திராவிடம் சொல்றாங்க, நாம மாற்று சொன்னோம். இன்னொன்னு என்னன்னா, பார்ப்பனியம் அவரை வந்துட்டு இது பண்ணிக்கிச்சிங்க. RSS வந்துட்டு அவரை வந்துட்டு கபடிகரம் பண்ணிருச்சு. அப்ப RSSக்கு யார் யார் வந்துட்டு பெரியார் எதிர்க்கிறாங்களோ, திராவிடத்தை எதிர்க்கிறாங்களோ, மாப்போசி காலம் முதற்கொண்டு அது வரையில இப்போ வரைக்குமே வந்துட்டு அவங்களுக்கு ஊடக வெளிச்சங்கள், அவங்களுக்கு நிதி, அவங்களுக்கு வேண்டிய ஆதரவெல்லாம் அரசு செஞ்சு கொடுக்குதுங்க. ஏன்னா ராஜாஜி சொல்றாரு, ராஜாஜி வந்துட்டு நான் போக முடியாத இடங்கள் எல்லாம் மாப்போசி போய் என்னோட கருத்தை பரப்புவாரு. என்னன்னா நீங்க நாம சொன்னோம்னா அவனை பாப்பான்னு சொல்லிடுறோம். இதே நான் தமிழன்னு வந்து சொன்னா நம்ம பதில் சொல்ல முடியாதுங்கிற சூழல் ஏற்படுத்துறாங்க. அந்த மாப்போஸோட தொடர்ச்சி தான் சீமானுங்க. அவங்களுக்கு நம்மளோட அரசியல் வந்துட்டு சிக்கலா இருக்கு. என்ன காரணம்னா, இவங்க வந்துட்டு ஏற்கனவே 2 அமைப்பு திராவிட கழகம் இது இருக்கு. இன்னொரு என்ன சிக்கல்னா, அவங்களுக்கு அரசியல் வந்துட்டு
ஆதரவு, பணம் இதெல்லாம் தேவைங்க. அதனால என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்சே சீமான் வந்துட்டு இந்த மக்களுக்காக போராடியவர் பெரியார், இந்த இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தவர் பெரியார். நீங்க ஒரே ஒரு உதாரணம், பிரிட்டிஷ்காரன் நீதி கட்சி இருக்கிற இடஒதுக்கீடு இருந்தது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சவனே வந்துட்டு ஒரு செண்பகம் துரைசாமின்னு ஒரு வழக்குல உயர்நீதிமன்றம் இடஒதுக்கீடு ரத்து பண்றாங்க. இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு, கல்வி வாய்ப்பு கொடுக்க கூடாது, சமத்துவத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி அவன் தடை பண்றான். அதை உச்சநீதிமன்றம் வந்துட்டு அங்கீகரிக்குது, ஆமா இது சரிதான் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பெரியார் இங்க முன்னெடுத்த போராட்டம் மூலம் தான் முதல் இந்திய சட்ட திருத்தம் கொண்டு வருதுங்க. வேலை வாய்ப்புலையும் கல்வியிலையும் வந்துட்டு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் அமல் கொண்டு வராங்க நேரு தலைமையில. அந்த ஒரு போராட்டம் தான் இந்தியா முழுக்க இருக்க ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு கிடைச்சதுங்க. ஆனா இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். ஆனா என்னன்னா அவங்க சுயலாபத்துக்காக, அவங்களோட அரசியல் இதுக்காக பெரியார் வந்துட்டு சங்கிகள் சொல்ற மாதிரி பெரியார் வளர்ப்பு பொண்ணை இவங்க ஒண்ணு வச்சிருக்காங்கன்னா, பெரியார் வந்துட்டு கன்னடம், பெரியார் தெலுங்க அப்படின்னு சொல்லி இவங்க இது ஒரு பிரச்சாரங்க. இது எல்லாமே இதுதான் ஆர்எஸ்எஸோட பல்வேறு வடிவங்கள் தான். சீமானு ஆர்எஸ்எஸோட ஒரு அடியாளாயிட்டாருங்க. அதோட வடிவம் தான் இது. இது இப்ப இல்ல, மாப்போசி காலத்துல இருந்து இது வந்துட்டு இந்த பெரியாரை வந்து தெலுங்கர்னு சொல்றது இந்த அரசியல் இருக்குங்க. இடஒதுக்கீடுக்கு எதிரான இளைஞர்கள் மனநிலை என்ன? இன்னொன்னு, ஜாதியை நீங்க ஒரு பக்கம் வந்துகிட்டு எதுக்குறீங்க, ஆனா ஒரு பக்கம் ஜாதி ரீதியா இடஒதுக்கீடா ஏன் நீங்க ஆதரிக்கிறீங்கன்னு கேட்கறதா இதுங்க. அது என்னன்னா, இங்க வந்துட்டு நீங்க முதல்ல வந்து சாலைகள் சமமா இல்லைங்க. ஒரு பக்கம் சாலை இருக்கு, ஒரு பக்கம் மேடு பள்ளமா இருக்கு. அந்த மேடு பள்ளத்தை நிரப்புறதுக்கு தான் இடஒதுக்கீடுன்னு ஒரு ஆயுதங்க. நீங்க பெரியார் உதாரணம் இதா சொல்லுவாரு. நீங்க ஒரு கிணத்துல வந்துட்டு ஒரு 50 அடியில ஒருத்தர் விழுந்திருக்கிறான், 25 அடியில ஒருத்தர் விழுந்திருக்கிறான், 10 அடியில விழுந்திருக்கான். அப்ப 50 அடியில இருக்கிறவனுக்கு 25 அடி வந்துட்டு கயிறு கொடுக்க முடியாது, 50 அடி விழுந்தவனுக்கு 50 அடி கயிறு தான் கொடுக்கணும். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு எளிமையான உதாரணம் சொல்லியிருக்காருங்க. எதால வந்துட்டு இவன் கல்வி மறுக்கப்பட்டதுன்னா, இவன் சூத்திரன், இவன் வந்துகிட்டு பஞ்சமன் சொல்லிட்டு தான் கல்வி மறக்கப்பட்டது. இவன் ஜாதியால தான் கல்வி மறக்கப்பட்டது. அப்ப என்னன்னா, அந்த ஜாதியின் அடிப்படையில் தான் கல்வி கொடுக்க முடியும். அதை வச்சு நம்ம கணக்கு எடுக்க முடியும். அது ஒண்ணு. இப்ப இளைஞர்கள் நீங்க சொன்ன மாதிரி அந்த இருக்கு. ஏன்னா புரிதல், இடஒதுக்கீட்டுல படிச்சு வரவங்களுக்கு அந்த புரிதல் கிடையாது. அந்த வந்துட்டு ஏன் ஜாதி ரீதியா கேட்கறீங்க, அவனே இடஒதுக்கீடு தான் படிச்சு வந்திருக்கிறான், ஆனா அவன் அது கேட்கறான். அந்த சூழல் வந்துட்டு இன்னும் நம்ம வந்துட்டு என்னன்னா, நம்ம அமைப்புகளை இன்னும் இளைஞர்கிட்ட கொண்டு போகணுங்க. இன்னும் அந்த சிக்கல் இருக்கு. ஏன்னா நாளைக்கு இந்த இளைஞர்களே வந்துட்டு ஜாதியை நம்ம ஒரு இது போகும்போது இந்த ஸ்கூல்ல ஜாதி கொடுக்கறதெல்லாம் தப்புன்னு சொல்ற சூழல் இருக்குங்க. நம்ம வந்துட்டு அந்த இளைஞர்களுக்கு என்ன புரிய வைக்கணும். கொள்கையை வந்துட்டு நம்ம இளைஞர்கிட்ட என்ன கொண்டு போய் சேர்க்க, இடஒதுக்கீடுனா அது கான்செப்ட் என்ன, ஏன் நம்ம ஸ்கூல்ல ஜாதி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மனிதருக்கு நோய் இருக்கு, ஒருத்தனுக்கு டெங்கு இருக்கு, ஒருத்தனுக்கு மலேரியா இருக்கு, ஒரு சாதாரண காய்ச்சல் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டோஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவனுக்கு ரொம்ப மோசமா இருக்கு, அவனுக்கு கொஞ்சம் அதிகமா கொடுக்குறோம். பிற்படுத்தப்பட்டவன் அதோட கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவனுக்கு கொஞ்சம் கொடுக்குறோம். ஆனா முன்னேறினவனுக்கு தேவையில்லை, அவனுக்கு வேணா ஒரு பேங்க் வந்து லோன் கொடுக்கலாம். ஆனா கல்வி வேலை வாய்ப்பு இந்த மதத்தால, இந்த ஜாதியால, இந்த வர்ணத்தால மறுக்கப்பட்டவனுக்கு கொடுக்கறதா சமூக நீதி நம்ம சொல்றோம். இதை வந்து இளைஞர்கள்ட்ட நம்ம கொண்டு போகணுங்க. அந்த சிக்கல் இருக்கு, அது நாங்களும் உணர்றோம். அது இளைஞர்கள்ட்ட நம்ம வந்துட்டு இடஒதுக்கீடு சம்பந்தமான அந்த புரிதலை கொண்டு போகணும் தோழர். திமுக வந்துட்டு என்னன்னா, நம்ம விமர்சனத்துக்கு உட்படாத யாருமே கிடையாது தோழர். அது வந்துட்டு நம்ம விமர்சனம் பண்ணணும். விமர்சனம் வந்துட்டு என்னன்னா, நாம வந்துகிட்டு அவங்க சரியா செயல்படும் போது நம்ம ஆதரவு கொடுக்குறோம். விமர்சனம் பண்ணணும். ஆனா அந்த விமர்சனம் வந்துட்டு எதிரிக்கு ஆதரவா போயிடக்கூடாது. அது ஒரு வகை. இன்னொரு சில பேர் மனநிலை என்னன்னா, திமுக எதை பண்ணாலும் விமர்சிப்போம் மனநிலை வந்துட்டு அது இயல்பான ஒரு சங்கிகளும் தம்பிகளும் பண்றதுதான். அது இயல்பான அவங்க மனநிலை. திமுக எதை பண்ணாலுமே எதிர்க்கிறது. ஒரு சானிட்டரி நாப்கின் கொடுத்தாங்க நீங்க ஆட்சிக்கு வந்தோடனே, அது பேராவூர்னி திலீபன் சொல்லிட்டு நாம் தமிழர் இருந்தார், தலைமை கழக அதிமுக போயிட்டாருங்க. ஆனா அது ஒரு மோசமா இவங்க திமுக தலைமை அவங்கள வந்துட்டு விமர்சனம் மோசமா பேசினாருங்க. இன்னும் அந்த ஆடியல் இருக்கு, அது சொல்லவே முடியாது. ஆனா நீங்க சங்கிகள் சொல்லவே தேவையில்ல. இன்னும் பெரியாரையும் இவங்க அக்கா கனிமொழி இன்னும் ரொம்ப கொச்சையாப்படுத்தி எல்லாம் பேசுறாங்க. இன்னும் நிறைய அந்த இதெல்லாம் இருக்கு. ஆனா நாம விமர்சனம்னா ஒரு ஆக்கப்பூர்வமா வைங்க. சமூக நீதியில நீங்க ஏன் வந்துட்டு இது கொஞ்சம் பின்தங்கி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் சிறப்பா செயல்படுங்க. இன்னும் ஜாதி மறுப்பு திருமணங்களுக்கு ஏதோ என்ன பண்ணுங்க. இன்னும் இடஒதுக்கீடு உரிமையில இன்னும் வந்துட்டு ஜாதி வரி கணக்கெடுப்பு நடத்தி முன்னெடுங்க. இன்னும் வந்து இடஒதுக்கீடு போராடுங்க. நீட்டுக்கு இன்னும் வலுவா போராடுங்க. அந்த மாதிரி கோரிக்கை வேறுங்க. அரசியல் ரீதியா கோரிக்கை வந்துட்டு நாம என்னன்னா, ஒரு தண்ணி பிரச்சனை இதுங்கிறது ஒரு அரசியல் நிர்வாக பிரச்சனைங்க. அது வந்துட்டு நம்ம ஒரு கொள்கையாவே கொண்டு போக முடியாது. அது இயல்பாவே எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனை. அது எது இருந்தாலும் நம்ம சொல்றோம். ஆனா விமர்சனங்கிறது ஒரு அமைப்பு, அது கொள்கையில இருந்து வலுவக்கூடாது. இந்த தேர்தல் போற அமைப்பு வந்துட்டு சில சமரசம் இருக்கலாம், ஆனா முற்றிலும் இதாயிடக்கூடாது. அந்த நோக்கில நம்ம விமர்சனம் வைக்கிறோம், நாங்களும் வைக்கிறோம். இப்ப எங்க பொதுச்செயலாளர் கூட இவர் சேகர் பாபு அறநிலையத்துறை இதா இருக்கும்போது சிவராத்திரிக்கு ஒரு இது பண்ணாரு. கோயில்ல வந்துட்டு சிவராத்திரி இது போட்டு பண்ணுன்னு சொன்னாரு. ஆனா கண்டிச்சு அறிக்கை விட்டாரு. விடுதலை ராஜேந்திரன் எங்க பொதுச்செயலாளருங்க அறிக்கை விட்டாரு. அது அரசு வந்துட்டு இது பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி மாணவர்கள் நேரடியாக போய் கல்வி இது வந்துட்டு என்னன்னா, மாணவர்களுக்கு கொரோனா டைம்ல இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மாணவர்கள் நேரடியாக போய் கல்வி வந்துட்டு ஆசிரியர் தற்காலிக ஆசிரியர் மூலம் கல்வி கற்பிக்கிற திட்டம் கொண்டு வந்தாங்க பள்ளிக்கல்வித்துறை. அப்போ ஆசிரியர் திராவிடர் காலத்தில் ஆசிரியர் வந்து அதை கண்டிச்சு அறிக்கை விட்டாரு. இது மூலம் வந்துட்டு RSS கும்பல்களும் உள்ள போதும், அவங்க போய் மாணவர்களுக்கு தவறான கற்பிதம் ஏற்படும், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக ஏற்படும், நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தாங்க. அதை அரசு வந்துட்டு நான் கவனத்தில் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி சின்ன இதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம்.
கொள்கை ரீதியா என்னன்னா நீங்க இவ்வளவு பண்றீங்க, இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்து பண்ணுங்கன்னு சொல்றத விமர்சனம். ஆனா நீங்க ஒட்டுமொத்தமா ஒருத்தனை வந்துட்டு எதிரிக்கு காட்டி கொடுக்குற விமர்சனங்கிறது அது வந்து தேவையில்லாத விமர்சனம். 2024 மட்டும் இல்ல, இன்னும் நீங்க இந்த 2000 வருஷமா இருக்கிற இந்த சனாதன வர்ணாசிரம தர்மத்தை ஒழிக்கிறதுக்கு, சமத்துவத்தை நிலைநாட்ட பெரியார் வந்துட்டு இன்னும் தேவைப்படுறாரு. பெரியாருங்கிற ஒரு பாதுகாப்பு கேடயம் தான் இன்னும் நம்ம தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பா இருக்கு. ஏற்கனவே ஒரு கமிட்டி போட்டாங்க, அது வந்துட்டு இன்னும் கிடப்பில் இருக்குங்க. ஒன்றிய அரசு இன்னும் வந்துட்டு அது இது பண்ணல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீட்டுக்கெல்லாம் அவங்க ஜிஎஸ்டிக்கெல்லாம் கேட்காம அவனே கொண்டு வரான். ஆனா இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டத்துக்கு என்னன்னா எல்லா மாநிலத்திலும் கருத்து கேட்டுட்டு இருக்கிறான். இந்த ஜாதியை இது வந்து தொடர்ச்சியா இருக்கிறதா, இந்த நாம ஜாதி ஒழிக்குன்னு சொன்னா ஜாதி வேணும்னு சொல்ற இருப்பாங்க. ஏன்னா அதில் அவன் நன்மை அடைகிறான், அதை வச்சுதான் அரசியல் கட்சி நடத்துறான். அவன் சொல்லலன்னு தான் ஆச்சரியம். சிவகுமார் அவங்க பையன் சூர்யா என்ன பண்ணியிருக்காருங்க, அவங்க ஜோதிகான ஒரு பொண்ணை திருமணம் பண்ணியிருக்காருங்க. ஜாதி தாண்டி மறந்தாண்டிலாம் பண்ணியிருக்காரு. இவங்க எவனா போய் கேட்டானா? அப்ப இதை தொடர்ச்சியா வந்துட்டு இவங்க வந்துட்டு இல்லாத மக்கள்கிட்டையும் ஏமாத்தம் சொல்றோம் தான் இவங்க சொல்றாங்க தவிர, இதுல இருக்கிற சூர்யா குடும்பத்தில் போய் சொல்லி பாரு, சத்யராஜ குடும்பத்தில் நீங்க சொல்லுங்களேன். இந்த மாதிரி இந்த பெல்ட்ல இருக்கிறவங்ககிட்ட இந்த இதா இருக்கிறவங்க நீங்க போய் சொல்ல முடியாதுங்க. அதனால என்னன்னா இந்த மக்களை ஏமாத்தம் சொல்லணுங்கிற நோக்கம் தான் தவிர